நாம வந்திருக்கிறது கோவாக்கு. சாரி மினி கோவா வர்க்கலா. டூ டேஸ் ட்ரிப் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ வண்டிக்கு ஃபியூவல் இப்போவே போட்டுடலாம், அதாவது தமிழ்நாட்டிலேயே போட்டுடலான்ட்டு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்குமே நமக்கு பெட்ரோல் வந்துட்டு ப்ரைஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கேயே நம்ம ரிஃப்யூல் பண்ணிட்டோம். நாம் எடுத்துருக்கக்கூடிய ரூட் பார்த்தோன்னா ட்ரிவாண்ட்ரத்துக்கு கோவளம் வழியாக போகலான்ட்டு. ஸோ புதுக்கடை பக்கத்தில் போகும்போது ஒரு கோயிலில் வந்து காவடி எடுத்துகிட்டு போகக்கூடியதை பார்த்தோம். ஸோ அதுவும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயாச்சு. நிறைய பேர் யோசிக்கிறது பாப்பாவை வச்சுட்டு எப்படி அவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்றது. டைமுக்கு லைனிக்காவுக்கு ஃபீடிங் போயிட்டு தான் இருந்துச்சு. அவங்களும் நல்லா தூங்கி நல்லா சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை வரக்கூடிய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நாம் போகிற வழியில் தான் மால் ஆஃப் ட்ரிவாங்கூர், அப்புறம் வந்து லூலு மால் ரெண்டுமே ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. ஸோ பட் நம்ம லூலு மால் சண்டே ப்ரிஃபர் பண்ணல, ஏன்னா க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால மால் ஆஃப் ட்ரிவாங்கூர் போயிருந்தோம். அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். நம்ம மால் வந்து 4-வீலரில் விசிட் பண்ணும்பொழுது பார்க்கிங் சார்ஜஸ் பொதுவாக போடுவாங்க. அதுவே நீங்கள் உள்ளே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பில்லை காமிக்கும் பொழுது அந்த சார்ஜஸை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறவங்க போகிற வழியில் பெருமத்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருது. அதில் வந்து ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பேக் வாட்டர்ஸும் இந்த கடலில் சேரக்கூடிய அந்த ஒரு பாயிண்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் சுற்றி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட். கடல்ல போய் சேருதுப்பா இது. அண்ட் நம்ம ஹோட்டலுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோங்க. நாம் புக் பண்ணியிருக்கிறது வர்க்கலாவோட சவுத் சைட் லெஃப்ட் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து நின்னாச்சுனாலே நமக்கு கடல் வெளியில் தெரியும். அந்தளவு அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் அது. ரெஃப்ரெஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது கபில் பீச். அது வழியே அடுத்து தான் முன்ட்ரோ ஐலாண்டுன்னு சொல்லக்கூடியது போகிறோம். இந்த வர்க்கலாலேருந்து அந்த முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு ஏரியா. வாங்க அதுக்கும் போய் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சூட்டபிள் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில், அப்படி இல்லைன்னா ஈவினிங். இது ரெண்டு தான் ஆப்டான டைமு. நம்ம வந்திருக்கிறது ஈவினிங் டைம் தான். அந்த சன்செட் மறைகிறத பார்க்குற மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே போட் வந்துட்டு நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆப்ரேட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே நிறைய பேர் இருக்காங்க. சார்ஜஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு சேர்த்து 500 rupeesங்கிற சார்ஜில் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு 1 hour ட்ரிப் இல்லை 2 hour ட்ரிப் இல்லை மொத்த ஒரு டே ஃபுல்லாக கூட பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. முன்னாடியே நீங்கள் அதை பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே பெஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்துட்டு இது சொல்லலாங்க. ஸோ நம்ம வரக்கூடிய வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் பிடிக்கும்.
ஆனால் இந்த பேக் வாட்டர்ஸை பொறுத்த மட்டும் இது இயற்கையாக உருவானதான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இது மேன்மேட் பேக் வாட்டர்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மன்ரோ ஐலண்ட் போட்டிங் முடித்ததுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்க்லா கிளிஃபில் வந்து நைட் வாக் போகலான்ட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இதில் நிறைய டூரிசம் ஸ்பாட்டில் நம்ம இருக்கிற அதே மாதிரியான ஷாப்ஸ் தான் இங்கேயும் நம்ம விசிட் பண்ணுவோம். பட் நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ப்ரைஸிங் எப்படி இருக்குன்றது பற்றி தெரியல. தெரியுமா? நில்லு நில்லு. நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நடராஜர் சிலை எல்லாம் போய் இங்கே வச்சுருக்கேன். யோகா சொன்னாலும் நிறைய பேர் இருக்கும். பாக்ஸ் இதான்ப்பா இட்டாலியனோ இந்த தான் இருக்கு. சரி ஆனால் நைட்டு லீவ் இல்லை. ஒரு இட்டாலியன் கஃபேயை பற்றி வந்து அதிகம் பேர் பேசினாங்க. சரி அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நாமளும் கிளிஃபில் நடந்துட்டு இருக்கும் பொழுதே போனோம். க்ரௌடு ரொம்ப அதிகம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. ஸ்மெல்லுன்னா அங்கே வந்து ஃபுல்லாக தந்தூரி இந்த மாதிரியான எல்லாமே சீ ஃபுட் அண்ட் அந்த மாதிரி இட்டாலியன் டிஷ்ஷஸ் தான் வருது. ஸ்மெல்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிடாமல் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டாக நமக்கு ஒரு சின்ன ஐஸ்கிரீம் மட்டுமாவது டச்சப் கொடுத்துட்டு போகலான்ட்டு வேஃபல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அன்னைய டே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எது வேணும்? அப்பாவது வேணுமா அம்மாவது வேணுமா? அப்பாவது பெருசாக இருக்கா?
அது தொடக்கூடாது. ஆன் த நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் கொஞ்சம் லெஷர் பண்ணோம். ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு காலையிலேயே போயிட்டு கடலில் குளிக்கிறாங்க. சர்ஃபிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது. சர்ஃபிங் நிறைய பேர் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க. நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க சொல்லப்போனால். ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம போக போகிற ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா ஜடாயு எர்த் சென்டர், அதுவும் கொல்லம் தான். இதை பற்றி சொல்லப்போனால் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறது ஒரு ஜடாயு, அதாவது கழுகோட ஒரு சிலையை வந்துட்டு மேலே, அதாவது ஒரு மலை மேலே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்காக தான் இந்த டூரிஸ்ட் அதிகமாக வர்றது. மற்றபடி மேலே இன்னொரு கோயில் இருக்குது. இதுக்கு நம்ம மேலே போகக்கூடிய வழி அப்படின்னு பார்க்கும்போது ரோப் கார் வசதி பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நடந்தும் போய்க்கலாம். டிக்கெட் சார்ஜஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம், அது அப்படி தான் சொல்லணும். ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு 5 years முன்னாடி இதே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாலே, கூகுளில் ஜடாயுன்னு போட்டிங்கனாலே இந்த ஸ்கல்ப்சர் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வர்றதை தவிர்க்கிறதே நல்லதுன்னு தான் என்ன கேட்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்லாம். நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசை வச்சுட்டு ஃபேமிலியோட வெளியில் நல்லா சாப்பிட்லாம் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இதை தவிர்க்கலாம். இல்லை பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், அது உங்களுடைய கருத்து. இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். அப்படி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈவினிங் டைமில் போங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வெயில் காஸ்ட் பிரேக் டவுன் எவ்வளோ ஆச்சுன்னு இதில் பார்த்துக்குங்க. இதோட நம்ம ட்ரிப் முடியுது. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் சுபின்ஸ் vlog. Again, see you.